ஒரு கதை இருக்கு. உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துக்கையா? உன் கருப்பு தோலும் பரட்ட தலையும் சின்ன கண்ணும் நீ எல்லாம் எப்படியா ஹீரோ ஆக முடியும்? ரஜினிகாந்த் தமிழ் சினிமா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவின் பாட்ஷாக்களையும் தனது ரசிகர்களாக வைத்திருக்கும் திரை உலக சாம்ராஜ் ரஜினி ஸ்டைல். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. அண்ணாமலை படத்தில் ஒரே பாடலில் நாயகன் வென்றதை போன்று ரஜினியின் வெற்றியை கடந்து சென்றுவிட முடியாது. அது பல தசாப்தங்களை உள்ளடக்கிய வரலாறு. என் வழி தனி வழி. இந்த தடவை ஒரு மாறுபட்ட ரஜினியை நீங்க பார்க்கணும்னு ஆசை. 2025 தனது 75வது வயதில் ஆடி எடுத்து வைக்கும் ரஜினிகாந்த் திரைத்துறையிலும் 50 வருடங்களை நிறைவு செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் கண்டக்டராக இருந்த ஒரு மனிதன் மண் மொழி கடந்து சூப்பர் ஸ்டாராக மாறிய கதையை நினைவூட்ட முயல்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. நூற்றாண்டை நெருங்கும் தமிழ் சினிமா எண்ணற்ற நாயகர்களை பார்த்திருக்கிறது. கோலிவுட்டின் முதல் சூப்பர் ஸ்டார் என்றால் அது தியாகராஜ பாகவதர் தான். அடுத்தடுத்த காலங்களில் பல நடிகர்கள் உச்சம் தொட்டாலும் கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களை கடந்தும் புதிய தலைமுறை நட்சத்திரங்களுடன் ஸ்பாரிங் போட்டு சூப்பர் ஸ்டாராகவே தன்னிடத்தில் நிலையாக இருக்கிறார் ரஜினிகாந்த். குறி வச்சு அடிச்சா காக்காவையும் அடிக்கலாம், மனசு வச்சு அடிச்சா கடவுளையும் அடையலாம். சினிமா மீது இருக்கும் ஆசையில் கோடம்பாக்கத்தை நோக்கி படையெடுத்த லட்சம் பேரில் ஒருவரான ரஜினி பல வெற்றி தோல்விகளை கடந்து இன்றளவும் கொண்டாடப்படுகிறார் என்றால் அதற்கான காரணத்தை அறிய 75 ஆண்டுகள் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. முக்கால் நூற்றாண்டுக்கு முன்னால் டிசம்பர் 12, 1950ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார் ரஜினிகாந்த். தங்களுக்கு 4வது பிள்ளையாக பிறந்த அந்த குழந்தைக்கு சிவாஜிராவ் கெய்க்வாட் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தது ராமோஜிராவ் கெய்க்வாட் ராமாபாய் தம்பதி. பராசக்தி ஹீரோடா. சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல. இந்த சிவாஜிராவ் கெய்க்வாட் ரஜினிகாந்தாக உருமாறிய கதை உண்மையில் சுவாரஸ்யமானது. 2 அண்ணன்கள் ஒரு அக்காவுக்கு பிறகு பிறந்த சிவாஜிராவ் கெய்க்வாட் தனது 5வது வயதில் தாயை பறிகொடுத்த நிலையில் பெங்களூருவிலேயே பள்ளி படிப்பை முடித்து கர்நாடக மாநகர போக்குவரத்து கழகத்தில் அரசு பேருந்து நடத்துனராக பணியில் சேர்கிறார். கருத்த தேகம், சிறிய கண்கள், நீண்ட முடி என்று வித்தியாசமான மிடுக்கோடு இருந்த அந்த இளைஞனிடம் அனைவரையும் வசீகரிக்கும் ஸ்டைலும் இயல்பிலேயே இருந்தது. இது எப்படி இருக்கு? அத்தோடு சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மேலிருந்த ஆர்வத்தில் சின்ன சின்ன மேடை நாடகங்களில் ஏறிய ரஜினி சினிமாவில் நடிப்பதென முடிவெடுத்து கோடம்பாக்கத்தை நோக்கி பயணப்படுகிறார். ரஜினிக்குள் ஒரு நடிகன் இருந்தாலும் அதனை முதலில் கண்டறிந்தவர்கள் இருவர்தான். ஒருவர் ரஜினியின் நெருங்கிய நண்பரும் அரசு பேருந்து ஓட்டுநருமான ராஜ் பகதூர், மற்றொருவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். இந்த உலகத்திலேயே ஜாக்கிரதையா ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்க வேண்டிய விஷயம் 2. 1 பெண்கள், 2 பண்பு. முதல் சந்திப்பிலேயே ரஜினியை பார்த்த கே பாலச்சந்தர் இவனிடம் ஏதோ இருக்கிறதே என்று தனது அபூர்வ ராகங்கள் படத்தில் நடிக்க வைத்தார். கமல் நாயகனாக நடித்த அந்த படத்தில் பாவப்பட்ட முகத்தோடு நோயாளியாக நடித்து கிளைமாக்ஸில் இறந்துவிடும் கதாபாத்திரம் ரஜினி உடையது.
இங்கும் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ரஜினிக்கு ரஜினிகாந்த் என்று பெயர் கொடுத்ததும் அபூர்வ ராகங்கள் தான். ஆம், அறிமுக படத்திலேயே தான் கண்டெடுத்த மாணவனான சிவாஜிராவ் கெய்க்வாடிற்கு ரஜினிகாந்த் என்று பெயரை கொடுத்தார் கே. பாலச்சந்தர். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கலா தான் வரும். 1975ஆம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் வெளியானதை தொடர்ந்து 1976 மற்றும் 1977 ஆகிய ஆண்டுகளில் 3 முடிச்சு அவர்கள் என்று கே. பாலச்சந்தரின் இயக்கத்தில் நடித்த ரஜினி கன்னட மற்றும் தெலுங்கு படங்களிலும் சிறு சிறு பாத்திரங்களில் நடித்து வந்தார். எஸ்.பி. முத்துராமனின் புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் நடித்து முடித்த கையோடு பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயதினிலே படத்தில் பரட்டையனாக மிரட்டினார் ரஜினிகாந்த். ஊரிலேயே பெரிய வீரன் அப்பாவி கமலிடம் அடிபட்டு சாவும் பாத்திரம் அது. பரட்டையன் ரஜினியின் தோளை சப்பானி கமல் அழுத்திவிடும் போஸ்டர் இன்றளவும் பிரபலமானது. அதே ஆண்டில் தமிழ், கன்னடம், தெலுங்கு என்று தென்னிந்திய சினிமாவில் சுற்றி சுழன்று பாத்திர பேதம் பார்க்காமல் கிட்டத்தட்ட 26 படங்களில் நடித்து முடித்த ரஜினி பைரவி படத்தில்தான் நாயகனாக அவதாரம் எடுத்தார். தமிழ் சினிமாவில் மற்ற நடிகர்களின் பயணத்திற்கும் ரஜினியின் பயணத்திற்கும் மாறுபாடு என்று பார்த்தால் மூட்டையே கட்டிவிடலாம். ஆம், பின்னாட்களில் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நாயகனாக மாறிப்போன ரஜினி ஹீரோவாக பரிணமித்த பைரவி வரை நடித்த பாத்திரங்கள் அத்தனையும் வில்லன் மற்றும் நெகட்டிவ் ஷேடுடைய பாத்திரங்களே. குணச்சித்திர கேரக்டர் என்று பார்த்தால் 1-2 தேரும். இப்படியாக வில்லனாக மிரட்டி வந்த ரஜினியை கொண்டாடும் நாயகனாக மாற்றியது எம். பாஸ்கர் இயக்கத்தில் 1978 வெளியான பைரவி திரைப்படம். என் குடும்பத்தையே வேட்டையாடிட்டியே, அத்தனைக்கும் மொத்தமா சேர்த்து நான் இப்ப உனக்கு பரிசு கொடுக்க போறேன், வாங்கிக்கோ மச்சான். அதே படத்தில் ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் என்ற டைட்டில் கார்டு கொடுத்தார் படத்தின் தயாரிப்பாளர் கலைஞானம். தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களாக எம்ஜிஆர், சிவாஜி இருக்க சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ஏற்க தயங்கிய ரஜினியை ஒப்புக்கொள்ள வைத்தார் கலைஞானம். அங்கு தொடங்கிய சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு தான் நடப்பாண்டு வெளியான கூலி திரைப்படம் வரை ரசிகர்களை புல்லரிக்க வைத்து வருகிறது. பின் நாட்களில் ரஜினியுடன் கைகோர்த்த இசையமைப்பாளர் தேவா சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கு தனி பீட்டை போட்டு கொடுக்க அதுவே இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முள்ளும் மலரும் படத்தில் தங்கைக்கு அன்பான அண்ணனாக, உழைக்கும் மக்களுக்கு உதவுபவனாக, எதிரிகளுக்கு முரடனாக வந்து மனதை தைத்திருப்பார். ஒரு கையை இழந்ததால் வேலை பறிபோகும் என்ற வேளையில் 2 கையும் 2 காலும் போனா கூட காளிங்கிறவன் பொழைச்சுக்குவான் சார், கெட்ட பையன் சார் அவன் என்று ரஜினி பேசிய வசனம் இன்றளவும் ட்ரேட்மார்க் வசனமாக நிலை நிற்கிறது. சார், 2 கையும் 2 காலும் போனா கூட காளிங்கிறவன் பொழைச்சுக்குவான் சார், கெட்ட பையன் சார் அவன். 1975 சினிமா பயணத்தை தொடங்கிய ரஜினி 80களுக்குள்ளாக 5 வருடங்களில் மட்டும் 54 படங்களில் நடித்திருந்தார். தாய் மீது சத்தியம், பாவத்தின் சம்பளம், குப்பத்து ராஜா என்று பல படங்களில் பாத்திரங்களை ஏற்று நடித்த ரஜினி 1979ஆம் ஆண்டு வெளியான 6லிருந்து 60 வரை எனும் படத்தில் பெற்றோரை இழந்த தலைப்பிள்ளையாக தம்பி தங்கைகளை காப்பாற்றும் அண்ணன் பாத்திரத்தில் அழவே வைத்திருப்பார். நீ என்ன இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னப்போ நான் செத்து உனக்கு பணம் வேணுமா கேட்டேன். இப்போ நீ செத்து எனக்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டியா? அடுத்தடுத்த படங்களில் ஆக்ஷன் ஹீரோவாக மாற தொடங்கிய ரஜினிக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை கொடுத்த படம் என்றால் அது முரட்டு காளைதான். மசாலா கலந்த முரட்டு காளையில் காளையனாக கலக்கிய ரஜினி புது அவதாரமே எடுத்திருந்தார். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். எப்போதுமே எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடிய நாயகனாக பரிணமிக்க வேண்டுமென்றால் குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிக்க காமெடி அவசியம். அந்த வகையில் தன்னிடம் காமெடிக்கும் பஞ்சமில்லை என்பதை தில்லுமுள்ளு, போக்கிரி ராஜா, தம்பிக்கு எந்த ஊரு, மன்னன் ஆகிய படங்களில் நிரூபித்து காட்டி மிரள வைத்தார்.
அவ ஆடின சிலுக்குங்க. நான் கேட்டதா எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். மறுவைத்தால் மாறுவேஷமா என்ற காமெடிக்கு ஏற்ப மீசை இருந்தால் சந்திரன், மீசை இல்லாவிட்டால் இந்திரன் என்று பெரிய தில்லுமுள்ளுவை அரங்கேற்றிய ரஜினி படத்தின் இயக்குனரும் தனது காட்ஃபாதருமான கே பாலச்சந்தரிடம் முதலில் தயக்கமே காட்டியிருக்கிறார். எனக்கு எப்படி சார் காமெடி வரும் என்று தயங்கியதோடு மீசையை வேறு எடுக்க சொல்கிறீர்களே என்று யோசித்த ரஜினியை சமாளித்து நடிக்க வைத்த கே பாலச்சந்தர் ரஜினிக்குள் இருந்த ஹியூமர் சென்ஸை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகம் செய்தார். சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை அவனோடத்துல புடிச்சு தொலைல ஆதித்தாளம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா, கனகர பிரியாவா சண்முக பிரியாவா இல்ல ஸ்ரீபிரியாவா? தமிழ், தெலுங்கு, கன்னடம் படங்களில் நாயகனாக உருவெடுத்த ரஜினி 1983ஆம் ஆண்டு வெளியான இந்தி மொழி படமான அந்தா கானூனில் நடித்து பாலிவுட்டிலும் தடம் பதித்தார். தொடர்ச்சியாக அவ்வப்போது இந்தி மொழி படங்களில் நடித்து வந்தவர் 21ஆம் நூற்றாண்டின் துவக்கம் வரையிலும் பாலிவுட்டில் நடித்து வந்தார். 1990ஆம் ஆண்டுக்குள்ளாக சுமார் 140 படங்களில் நடித்து முடித்த ரஜினிக்கு அதற்கு பிறகு 2000 வரையிலான 10 ஆண்டுகள் உண்மையிலேயே அவருக்கானவைதான். குடிக்கிறவன் எல்லாம் அயோக்கியம் இல்ல, குடுக்காம குடிக்கிறான் பாரு, அவன் தான் அயோக்கியம். உறவாடுறதும் பெட்ல தான், உறங்குறதும் பெட்ல தான், உயிர் போறதும் பெட்ல தான். அடுத்தவங்களுடைய பொண்ணு மேலேயும் பொருள் மேலேயும் பெண் மேலேயும் கை வைக்க கூடாது, கண் வைக்க கூடாது. தமிழ் சினிமாவையே தன்வயப்படுத்திய ரஜினி பேக் டு பேக் மெகா பிளாக் பஸ்டர்களை போட்டு வெற்றி எனும் சிம்மாசனத்தில் நிலையாக அமர்ந்தார். சிகப்பு தோலே சினிமாவுக்கான நிறமாக இருந்த எழுதப்படாத விதியை தவிடு பொடியாக்கி கருப்பு நட்சத்திரமாக அனைவரின் விருப்ப நாயகனாக உருவெடுத்த ரஜினி அண்ணாமலை, பாட்ஷா, முத்து, அருணாச்சலம், படையப்பா என்று அடுத்தடுத்த படங்களில் தமிழ் சினிமாவை உலுக்கி போட்டார். ஐயோ உங்க முன்னாடி ஐயோ இதற்கிடையே மணிரத்னம் இயக்கத்தில் தளபதி படத்தில் சூர்யாவாக நடித்த ரஜினி அதுவரை தனக்கிருந்த பிம்பத்தை முற்று முழுதாக திருத்தி எழுதி ரசிகர்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தார். இன்றளவும் ரஜினி ஹேட்டர்களுக்கு கூட பிடித்த படங்களில் தளபதியும் ஒன்றுதான். தாய்ப்பாசம், காதல், நட்பு, கோபம், ஆற்றாமை என்று அனைத்து விதத்திலும் மிரட்டிய ரஜினி தியேட்டர்களை அதகலம் செய்தார். சுப்புலட்சுமியுடனான காதல் கைகூடாமல் போன சமயத்தில் மாலை பொழுதில் போடி என்று காதலியை அனுப்பி வைத்துவிட்டு காதல் கைகூடாத விரக்தியில் இடுப்பில் கை வைத்தபடி நிற்கும் காட்சியும் பின்னணி இசையும் தமிழ் சினிமாவால் அழிக்க முடியாத காவியம் தான். ஏன் நிக்கிற? போ போ பண்ணிக்கோ. கோவிலில் நிற்கும் ரஜினியும் ஸ்ரீவித்யாவும் தாங்கள்தான் தாய் பிள்ளை என்பதை உணராமல் ரயிலின் சப்தத்தை கேட்டு திரும்புகையில் சின்னத்தாயவள் பாடலின் பின்னணி பிஜிஎம்ஐ போட்டு இதயத்திலிருந்து உயிரை தனியாக பிரித்தே இருப்பார் இளையராஜா. சின்னத்தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. அபூர்வ ராகங்களில் ரஜினிக்கு காதலியாக நடித்த ஸ்ரீவித்யா தளபதியில் தாயாக நடித்தது உண்மையில் விசித்திரம்தான். தேவாவும் சூர்யாவுமாக மம்முட்டியும் ரஜினியும் இரு துருவங்களாக நிற்க சில்வர் ஜூப்ளி அடித்தது தளபதி. பாட்டுக்குயிரு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். பி வாசு இயக்கத்தில் மன்னன் படத்தில் கிருஷ்ணனாக கிச்சு கிச்சு மூட்டிய ரஜினி சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் அண்ணாமலை படத்தில் புது அவதாரம் எடுத்தார். தன்னையும் குடும்பத்தையும் ஏமாற்றி நடுத்தெருவில் நிற்கவிட்ட நண்பனை வெற்றியின் மூலமாக தோற்கடித்து இறுதியில் அவனிடமிருந்து பிடுங்கிய சொத்துக்களை அவனிடமே கொடுத்தது, திருப்பத்தை கொடுத்தது முத்துவின் கதை. அண்ணாமலை சரத்பாபுவிடம் அசோக் இந்த நாளை உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ என்று துவங்கி தொடையை தட்டி சவால் விடுவது வரை ஒரு நிமிடத்திற்கு மூச்சு விடாமல் ரஜினி பேசிய வசனம் இன்றளவும் ஆக்டிங் கல்லூரி மாணவர்களின் பாடங்களில் ஒன்று. அசோக், இந்த நாள்
உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. சிவாஜி படத்தில் தான் கருப்பு நிறத்தால் நிராகரிக்கப்பட்ட போது ஃபேர் அண்ட் லவ்லியில் குளியல் போடும் ரஜினி, கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்பேன் என்று வசனமே பேசியிருப்பார். வயதில் கமல் தன்னை விட இளையவர் என்றாலும் சினிமாவுக்கு கமல் ஆற்றிய பங்களிப்பை எப்போதும் மதிக்கும் ரஜினி, கமல் மாதிரி என்னால் அறிவுபூர்வமாக பேச முடியாது என்று தன்னடக்கத்தில் மிளிர்வார். இது முல்தானி மட்டி, நேச்சுரல் தெரப்பி. கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்ப. படையப்பா படத்தில் கால் மேல் கால் போட்டு நீலாம்பரி அமர்ந்திருக்க, இருக்கையே இல்லாத இடத்தில் துண்டின் மூலம் ஊஞ்சலை இறக்கி கெத்தாக அமர்வார் ரஜினி. இதற்கிடையே தனது ஆன்மீக பசிக்கு தீனி போட தீர்மானித்த ரஜினி, படையப்பா வெற்றிக்கு பின்னர் 2 ஆண்டு இடைவெளி எடுத்து பாபா படத்தை எழுதி நடித்தார். முன்னதாகவே 100வது படமாக ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தில் ராகவேந்திர சுவாமி வேடத்தில் நடித்த ரஜினிக்கு படம் தோல்வியை தர 125வது படமாக வந்த பாபாவும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை. இதனிடையே சிறு இடைவெளி எடுத்து சந்திரமுகியில் டாக்டர் சரவணனாகவும் வேட்டையன் ராஜாவாகவும் வந்து சொல்லி அடித்தார் ரஜினி. பி வாசு ரஜினி காம்போவில் வடிவேலுவின் நகைச்சுவை ஹிட் அடிக்க படம் ஓராண்டு ஓடியது. தமிழ் சினிமாவிலேயே அதிக நாட்கள் ஓடிய படத்தில் சந்திரமுகிக்கு தனி இடம் உண்டு. தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக இருந்து அரசியலுக்கு வருவார் என்று அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட நபராக இருந்தார் ரஜினிகாந்த். ஆம், நான் கருப்பு பணம் வாங்குவது உண்மைதான் என்பதில் துவங்கி மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசியது வரை 90களில் அரசியலிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் ரஜினி. 1996ஆம் ஆண்டு பேசிய அவர், ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று பேசி பரபரப்பை கூட்ட, அப்போது நடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தமாக கூட்டணி வெற்றியை பெற்றது. நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் என்பதில் துவங்கி, என் ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழல்லவா, என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழர்க்கும் கொடுப்பது முறையல்லவா என்பது வரை ரஜினியின் அரசியல் ஆசை வெளிப்பட்டது. என் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழல்லவா. வருவே எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். 2017இன் இறுதியில் அரசியலுக்கு வருவதாக கூறி 2021இல் உடல்நலம் கருதி அவர் பின்வாங்கினாலும் ரசிகர்கள் மட்டும் ரஜினியை விட்டு கொடுக்கவில்லை. சிறப்பான தரமான நிறுவனத்தின் படைப்புகளிலேயே பெரும் பட்ஜெட்டாக 70 கோடியில் உருவான சிவாஜி படம் 2007ஆம் ஆண்டு வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்க ஷங்கர் கூட்டணியில் சொல்லி அடித்தது ரஜினியின் காம்போ. ரஜினியின் முத்திரை பதித்த படங்களில் சிவாஜியும் இணைய 59வது வயதில் எந்திரன் படத்தில் ரோபோவாக நடித்து மிரள வைத்தார் ரஜினி. மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான இத்திரைப்படம் தமிழ் சினிமாவை உலக தரத்திற்கு கொண்டு சென்று பேச வைக்க சுமார் 300 கோடி வசூல் சாதனை செய்து வரலாறு படைத்தார். குமரி முதல் இமயம் வரை இந்திய சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தி வரும் ரஜினி உலகம் முழுவதும் தமிழர்கள் பரவி வாழும் நாடுகளிலும் பட வசூலில் சாதனை படைத்திருக்கிறார். 1995இல் ரஜினி நடிப்பில் வெளியான முத்து திரைப்படம் 1998இல் ஜப்பானில் வெளியாகி ஆல் டைம் தமிழ் ஹிட் படமானது. அப்போதே ஜப்பான் மண்ணில் 23 கோடி ரூபாயை வசூல் செய்து ரஜினி படைத்தது சம்பவம்தான். என்னடா கோச்சடையான், லிங்கா படங்களில் சருக்களை சந்தித்த ரஜினி புதுமுக இயக்குனரான பா ரஞ்சித்துடன் கைகோர்த்து கபாலியை கொடுத்து பாக்ஸ் ஆபீஸை நொறுக்கினார். விமர்சன ரீதியாகவும் இன்ச் இன்ச்சாக பரபரப்பாக பேசப்பட்டது கபாலி.
குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா. அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலியா நினைச்சியாடா? கபாலிடா. தொடர்ந்து காலாவிலும் இதே காம்போ ஹிட் அடிக்க பிறகான காலங்களில் வெளியான பேட்ட, தர்பார் மற்றும் அண்ணாத்த ஆகிய படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை. அப்போதுதான் நெல்சன் திலீப்குமாரோடு இணைந்து ஜெயிலர் படத்தில் முத்துவேல் பாண்டியனாக நடித்து மீண்டும் தனது ஸ்டார்டமை நிரூபித்து காட்டினார் ரஜினி. ஏய், இங்க நான் தான் கிங். நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். டைகர் கா ஹுக்கும். ரஜினிகாந்த் அவ்வளவுதான், வயதாகிவிட்டது. ஏன் இந்த ஸ்லோ மோஷன் பில்டப் சீன்கள் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேச்சு எழத் தொடங்கிய போதே பக்காவாக பிளாக் பஸ்டர் ஜெயிலரை கொடுத்து வாயடைக்க வைத்தார் ரஜினி. காலாவுக்கும் பேட்டைக்கும் இடையே வெளியான 2.0 படம் வணிக ரீதியில் மிரட்சியை ஏற்படுத்திய நிலையில் கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் வரை ரஜினியின் ஸ்டைல் அப்படியே தான் இருக்கிறது. 26 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான படையப்பா படத்தில் வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் குறையல என்று ரம்யா கிருஷ்ணன் பேசிய வசனம் ரஜினிக்கு இன்றளவும் பொருந்தவே செய்கிறது. மின்சார கண்ணா, எல்லாருக்கும் நேம் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. தமிழ் சினிமாவில் தசாப்தங்கள் பல கடந்து சூப்பர் ஸ்டாராகவே வெற்றி படகில் ரஜினி பயணிக்கிறார் என்றால் எளிமையும் தலைக்கணமும் இல்லாத அவரது பண்புமே அடிப்படை காரணம் எனலாம். நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்யறேன். நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். விடுவேன். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். முதலாளிகளுடைய வேர்வை ரத்தமும் தொழிலாளர்களுடைய வேர்வை ரத்தமும் கலக்கணும். அப்பதான் இந்த நாடு உருப்படும். எளிமையின் அடையாளம் என்று பாராட்டப்பட்ட ஒரு நேர்காணலில் நான் பயணிப்பது BMW, சாப்பிடுவதெல்லாம் நட்சத்திர ஹோட்டலில், தங்குவதெல்லாம் 5 ஸ்டார் விடுதியில், அணியும் உடையெல்லாம் காஸ்ட்லி, இப்படி இருந்தும் எளியவன் என்கிறீர்களே புரியவில்லை என்று வெகுளியாக பேசினார் ரஜினி. இவை அத்தனையையும் தாண்டி தமிழ் சினிமாவில் ரஜினியை போன்ற ஒரு ஆக்டரை பார்ப்பது கடினம். ஆம், மேடையிலேயே உண்மையை போட்டுடைப்பது, தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தி பேசுவது, பல சம்பவங்களை தொடர்பு படுத்தி டைமிங்கில் பஞ்ச் அடிப்பது என்று ஏறும் மேடையை ஒரு உலுக்கி விடுவார் ரஜினி. சமீபத்தில் இளையராஜாவுக்கு தமிழக அரசு நடத்திய பாராட்டு விழாவில் அவர் பேசியது கூட மிகச் சிறந்த உதாரணம். நடிப்பு துறையில் அத்தனையையும் செய்துவிட்டு தாதா சாஹேப் விருது, பத்மபூஷன், பத்ம விபூஷன் என்று பத்ம விருதுகளையும் பெற்ற ரஜினி, நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது, எந்த கதாபாத்திரத்திலும் அதுவாகவே மாறி நடித்ததில்லை, பணத்திற்காகத்தான் நடித்திருக்கிறேன் என்று வெள்ளந்தியாக பேசி வியக்க வைத்து விடுகிறார். தலைமுறைகளை கடந்து தாளம் போட வைத்திருக்கும் ரஜினி நெல்சனின் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வரும் நிலையில் கமலின் தயாரிப்பில் 173வது படத்திற்கு கதை கேட்டு வருகிறார். அதற்கு பிறகான 2 படங்களோடு திரைத்துறையிலிருந்து ஓய்வு பெறவிருப்பதாக கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படும் நிலையில் சின்ன சின்ன கண்கள், துடிப்பான பேச்சு, தனக்கே உரிய ஸ்டைல் என ரஜினி செய்தது அனைத்தும் தமிழ் சினிமாவுக்கு உண்மையில் புதிதானவையே. யதார்த்த பேச்சு, எளிமையான குணம், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே என்ற நன்றி உணர்வு என்று ரஜினியிடம் இருக்கும் நற்குணங்களை தமிழ் கூறும் நல்லுலகு ஸ்லாகித்து வருகிறது. அவ்வப்போது மேடைகளில் அரசியல் பேசி பரபரப்பை கிளப்பி இருக்கும் ரஜினி கடந்த சில ஆண்டுகளில் அரசியல் ரீதியான கேள்விகளை நோ கமெண்ட்ஸ் என்று மறுத்து வருவதோடு கேள்வி கேட்கும் செய்தியாளர்களை வாழ்த்துகள் என்று கூறி வாயடைத்து வைத்து விடுகிறார். காலத்திற்கு ஏற்றாற்போல் தொழில்நுட்ப மாற்றங்கள் அனைத்திற்கும் ஏற்றபடி தன்னை தகவமைத்துக் கொண்ட ரஜினி சூப்பர் ஸ்டாராகவே மிளிர்கிறார் என்றால் அதற்கு அவர் கொடுத்த விலை பெரிது. நாம சொல்றதான் சேரத்தான் சொல்றோம். சந்தித்த அவமானங்கள், தோல்விகள் என அனைத்தையும் கடந்து இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத நட்சத்திரமாக இன்றளவும் மிளிரும் ரஜினி உண்மையில் இந்த நூற்றாண்டின் ஆச்சரியம் என்றால் அது மிகையல்ல. ஜனங்க பாசங்கிற மாலைய எப்பவோ என் தோளை போட்டுட்டாங்க.
அன்புங்கிற மரியாதையை நான் அவங்க கிட்ட காட்டுற வரைக்கும் அவங்க என் மேல வச்சிருக்கிற மரியாதையை யாராலையும் தடுக்க முடியாது.